ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு ஏஆர் ஸ்டடி ஜோன். நம்ம இப்போ லெசன் 2 வாட்ச் அவுட் ஃபார் இந்த சீரிஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் நம்ம இப்போ பார்க்க போகிற டாபிக் என்னென்னா 4 மணிக்கடிகை. சரியா, 4 மணிக்கடிகை. இதை எழுதியவர் யாருன்னா விளம்பினார். ஓகேவா, இது ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குன்னா 6th ஃபஸ்ட்டு டேர்மு இயர் 3. சரியா, அதில் இருக்குது. ஓல்டு புக். ஓகேவா, அதில் மட்டும்தான் இது இருக்குது. அதனால் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா, ஓல்டு புக்கில் மட்டும்தான் இருக்குது. 6th 3rd டேர்மில் இருக்குது. ஓகேவா, 6th ஃபஸ்ட்டு டேர்மில் இயல் 3rd இருக்குது. 6th ஃபஸ்ட்டு டேர்ம் இயல் 3rd இருக்குது ஓல்டு புக். ஓகேவா, இதுக்கான பிடிஎஃப் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுங்க. புக் இல்லாதவங்க இதை ஜெராக்ஸ் போட்டு படிக்கணும்னா படிச்சுக்கோங்க. இல்லை புக் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அதில் பார்த்துக்கோங்க. ஓகேவா, இப்போ அதை நான் அடிச்சிடுறேன். நான் மணிக்கடிகை. சரியா, அவங்க என்ன பாட்டு கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். மனைக்கு விளக்கம் மடவார். மடவார் தனக்கு தகைசால் புதல்வர். மனைக்கினிய காதல் புதல்வருக்கு கல்வியே, கல்விக்கும் ஓதனின் புகழ்சால் உணர்வு. சரியா, கல்விக்கும் ஓதின் புகழ்சால் உணர்வு. திரும்ப விஷயம். மனைக்கு விளக்கம் மடவார். மடவார் தனக்கு தகைசால் புதல்வர். மனக்கினிய காதல் புதல்வருக்கு கல்வியே, கல்விக்கும் ஓதின் புகழ்சால் உணர்வு அப்படின்னு சொல்லி இந்த பாட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கான விளக்கம் பார்ப்போம். அதாவது குடும்பத்தின் விளக்கு யாராவா? பெண் ஆவாள். சரியா, அப்பெண்ணுக்கு விளக்கினை போன்றவர்கள் யார்? அவள் பெற்ற பண்பில் சிறந்த பிள்ளைகள். சரியா, குடும்பத்துக்கு விளக்கு பெண் ஆவாள். அப்பெண்ணுக்கு விளக்கினை போன்றவர்கள் அவள் பெற்ற பண்பில் சிறந்த பிள்ளைகள். மனதிற்கினிய அன்புமிக்க பிள்ளைகளுக்கு விளக்கினை, அந்த பிள்ளைகளுக்கு விளக்கினை போன்றது என்னதுன்னா கல்வி தான். சரியா, கல்விக்கு விளக்காக விளங்குவது, அந்த கல்விக்குமே விளக்காக விளங்குவது எதுவென்றால் அவரிடமுள்ள நல்லெண்ணங்களே. சரியா, ஒருத்தங்கிட்ட இருக்க நல்லெண்ணங்கள் தான் எல்லாத்துக்குமே சிறந்த விளக்கம் விளங்கும். சரியா, அதை தான் சொல்லியிருக்காங்க. சரியா, குடும்பத்துக்கு விளக்கு பெண்ணாவாள். பெண்ணுக்கு விளக்கு என்பது அவள் பெற்ற பிள்ளைகள். சரியா, பண்பில் சிறந்த பிள்ளைகள். மனதிற்கினிய அன்புமிக்க அந்த பிள்ளைகளுக்கு விளக்கினை போன்றது என்னதுன்னா கல்வி. இந்த கல்விக்குமே விளக்கினை போட்டது என்னவென்றால் உங்கள்கிட்ட இருக்க நல்லெண்ணங்களே அப்படிங்கிறதான் சொல்லியிருக்காங்க. சரியா, இவன் மேலே உள்ளதை பொருத்தி பார்ப்போமா. மனைக்கு விளக்கம் மடவார்னா பெண்கள். சரியா, சரி, இந்த அறிஞ்சொரு பொருட்கள் பார்த்துட்டு மேலே பொருத்தி பார்ப்போம். சரியா, அப்போ தான் உங்களுக்கு புரியும். மடவார்னா பெண்கள், தகைசால்னா பண்பில் சேர்ந்த, மனக்கினியனா மனத்துக்கு இனிய, காதல் புதல்வர்னா அன்பு மக்கள், ஓதின்னா எதுவென்று சொல்லும்போது. கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது பார்த்துக்கோங்க. ஓதின்னா எதுவென்று சொல்லும்போது. புகழ்சால்னா புகழை தரும். உணர்வுனா நல்லெண்ணம். சரியா, உணர்வுனா நல்லெண்ணம். மடவார்னா பெண்கள், தகைசால்னா பண்பில் சிறந்த, மனக்கினியனா மனத்துக்கு இனிய, காதல் புதல்வர்னா அன்பு மக்கள், ஓதின்னா எதுவென்று சொல்லும்போது. புகழ்சால்னா புகழை தரும். உணர்வுனா நல்லெண்ணம். ஓகேவா, பாட்டோட பொருத்தி பார்ப்போமா. இது மனைக்கு விளக்கம் மடவார். அப்போ மனைக்கு விளக்கம் மடவார். மடவார்னா என்னது? பெண்கள். சரியா, அப்போ மனைக்கு மனைனா இங்கே என்ன சொல்லுது? மனைக்கு விளக்கம்னா இங்கே குடும்பத்தின் விளக்கு. சரியா, இங்கே மனைங்கிறது குடும்பத்தை குறிச்சு. ஓகேவா, மனைக்குன்னா இப்போ குடும்பத்தின் விளக்கு பெண்ணாவார். சரியா, மடவார் தனக்கு தகைசால். அந்த பெண்ணுக்கு விளக்கின போன்றவர்கள் என்னன்னா தகைசால் புதல்வர்கள். சரியா, திரும்ப மனக்கினிய காதல் புதல்வருக்கு கல்வியே. சரியா, அந்த புதல்வர்கள் இருக்காங்களா அவங்களுக்கு சிறந்தது என்னது? கல்வி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த கல்விக்கும் ஓதின் புகழ்சால் உணர்வுன்னா, அந்த கல்விக்கும் ஓதின்னா கல்வி விட சிறந்தது அப்படிங்கிற மீனிங்கை சொல்கிறாங்க. சரியா, அது என்னதுன்னா உணர்வுனா நல்லெண்ணம். சரியா, அந்த கல்விக்கும் புகழ் எதுனா இது அது என்னது? நம்மகிட்ட இருக்க நல்லெண்ணங்கள் அப்படிங்கிறதான் சொல்லுவாங்க. சரியா, அதாவது அந்த கல்விக்கும் விளக்குங்கிறது அவங்ககிட்ட இருக்க நல்லெண்ணம் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஓகேவா, திரும்ப ஆசிரியர் பார்த்தோம்னா நூலாசிரியரின் பெயர் விளம்பி நாகனார். சரியா, விளம்பி என்பது ஊர் பெயர், நாகனார் என்பது புலவரின் பெயர். நூலாசிரியரின் பெயர் என்னதுன்னா விளம்பி நாகனார். விளம்பி என்பது ஊர் பெயர். சரியா, நாகனார் என்பது புலவரின் பெயர், புலவரின் இயற்பெயர். ஓகேவா, அதனால தான் விளம்பி நாகனார்னு சொல்லுவோம். இந்த நான்மணிக்கடிகையை பற்றி நூல் குறிப்பு கொடுத்துருக்காங்க பாருங்கள். நான்மணிக்கடிகை என்னென்னா 17 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. சரியா, கடிகைனா என்னென்னா அணிகலன்னு அர்த்தம். சரியா, கடிகைனா என்ற அணிகலன்னு அர்த்தம். சரியா, 4 மணிகள் கொண்ட அணிகலன் என்பது இதன் பொருள். சரியா, இதில் என்னென்னா 4 மணிகள் கொண்ட அணிகலன் தான் என்பது தான் இந்த நான்மணிக்கடிகைக்கு பொருள். சரியா, ஒவ்வொரு பாட்டும் 4 அறக்கருத்துக்களை கூடுது. சரியா, அந்த 4 அணிகலங்கிறது 4 அறக்கருத்துக்களை கூடுது. சரியா, அதுதான் சொல்லணும். நான்மணிக்கடிகைனா அது 17 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று.
இது வந்து கடிகை என்றால் இதில் வந்து கடிகை என்றால் அணிகலன் அர்த்தம். 4 மணிகள் கொண்ட அணிகலன் என்பதால் இதன் பொருள், அதாவது 4 மணிகள் கொண்ட அணிகலன் என்பது வந்து இதன் பொருள். சரியா? ஒவ்வொரு பாட்டும் 4 அறக்கருத்துக்களை வந்து கூறுகிறது அப்படிங்கிறதே வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? தேங்க்யூ. ஆல்ரெடி வந்து நம்ம பார்ட் 1 வீடியோ வந்து இது பார்த்துருப்போம். அது என்னது, நாலடியார் பார்த்துருப்போம். அதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதையும் பார்த்துக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூ.